ஜெபம் பண்ண கடவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே, எங்களுக்கு கண்மணி போடு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த எல்லா நன்மைகளை எண்ணி நமக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனை ஆண்டவரே துதிக்கிற காரியங்கள் உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களையும் மேலான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் பிரசன்னத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாய் நிரப்பியர்லுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 415, 200 ஆண்டு கீதங்கள் 30, பாமாலை 19 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 415, 200 ஆண்டு கீதங்கள் 30, பாமாலை 19. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவன் கேட்கும் பள்ளிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமோ மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கு மனஸ்தாப பிரியருமாய் இருக்கிறார்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, படத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னியில் மாய்மாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படியுள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. அம்மிக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாம் பண்ணவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கு இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்திகரியத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனையில் என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவறிக்கையை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்து இரக்கமுள்ள பிதாவே, தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுபாவமும் லட்சணமாயிருக்கிறதினால் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாய சங்கிலியினாலே எங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டை வீழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுறோமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையுண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். Amen.
படியாக பிரிக்கப்பட்ட சங்கீதம் 116வது சங்கீதம். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்ட அவரில் அன்பு கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடச்சவர்களை காக்கிறார், நான் அழிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு இனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய கண்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அகழ்த்து விட்டீர். நான் உமக்கு சோஸ்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் முடிய. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Nitila
வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்கள் கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இந்த வாரத்திற்கான திருவசனம், கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலைவாழ்வுக்கான வழி. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடுத்த வாரத்திற்கான திருவசனம், தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அர்ப்பணி. தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே அர்ப்பணி. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பணிகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். Bye.
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தூயதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய கருணை எங்களுக்கு போலும், உம்முடைய செய்வதாக, ஆண்டவரே எங்கள் தாராம், எங்களுக்கு எங்கள் பிரச்சனைகளையும், எங்கள் சோதனைக்கு தராமல், தீர்வத்தில் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உயிர்த்திருந்த திருநாளுக்கு பின் வரும் 4ஆம் ஞாயிற்கு சுருக்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, பாவிகளுடைய அடங்காத சித்தத்தையும் ஆசபாசங்களையும் அடக்கி ஆளுகிறவரே, பலவித மாறுதலுள்ள இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கையில் எங்கள் இருதயம் மெய் சந்தோஷங்களுள்ள மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தேவரீர் கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கவும் விரும்பவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, அந்த சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் மிகுந்த வல்லமையினால் இப்பொழுதும் எப்பொழுதும் காக்கப்படும்படி நியாய பிரமாண வழியிலே நடந்து மது கற்பனைக்கு ஏற்ற கிரியைகளை செய்து வர எங்கள் இருதயத்தையும் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டு நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தி விரும்புமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே சுயாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியராகி நாங்கள் எந்த விரோடி வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தமும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 695, 200 ஆண்டு கீதங்கள் 614, பாமாலை 299 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 695, 200 ஆண்டு கீதங்கள் 614, பாமாலை 299. ஆடியே
அன்பானவர்களே, இந்த பரிசுத்த இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே தேவனுடைய செய்தியை நம்முடைய சபையை சார்ந்த திரு எஸ் வெலிங்டன் அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தி அளிப்பார்கள். அவர்கள் பெங்களூர் ECI திருச்சபையிலே பொறுப்பானவராக தேவ பணியை ஆற்றி வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு திருச்சபை மக்களே, இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காணொளி வாயிலாக பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் இந்த நிகழ்வுக்கு காரணமாயிருந்த நம்முடைய கிராம திருச்சபையினுடைய மூத்த முன்னோடிகளையும் நிர்வாகிகளையும் நினைத்து நான் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலின் தியானத்துக்குள் போவதற்கு முன்னதாக நாம் சற்று நேரம் தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவை, அடிமையினுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற ஒரு அடியாராகிய எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாயிருக்கும்படியாய் வேண்டி நிற்கிறோம். நாளில் கூட ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடும் எங்களோடும் உடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசும்படியாய் உடைய சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம். கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயங்களை நீர்களுக்கு தர உடைய திருச்சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதனாலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய சுவிசேஷ திருச்சபை ECI பெங்களூர் பேராயத்தின் சார்பாக உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். என்னுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலே நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய், நாம் சிந்திக்கும்படியாய் நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலை வாழ்வுக்கான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. அந்த விசுவாசம்தான் நிலை வாழ்வுக்கான வழியை நமக்கு தருகிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. அதற்கு முந்தைய 13ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பாடுபட போகிறேன் என்பதை அவருடைய சீடர்களுக்கு அவர் மறைமுகமாய் சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அப்படி அவர் சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வர கூடாது என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அப்படி அவர் அந்த காரியங்களை சொல்லும் பொழுது சீமோன் பேதுரு அவரை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று அவரிடத்திலே கேட்கிறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, ஆனால் பிற்பாடு நீ என் பின்னே வரலாம் என்று சொல்கிறான். அப்படி அவன் சொன்ன மாத்திரத்திலே பேதுரு அவரிடத்திலே சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று. அப்படி அவன் சொன்ன பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி சொல்லுகிறார், சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சீடர்கள் கலக்கமான குழப்பமான ஒரு சூழலிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் சற்றேறக்குறைய 50 நாட்களாக இந்த கொரோனா வைரஸின் நிமித்தமாய் மிகவும் கலங்கிய நிலையிலே, ஏன் நாம் மாத்திரமல்ல, இந்த உலகமே ஒரு கலக்கத்துக்குள்ளாய் அநேக நாடுகளிலே மரண ஓலங்கள் கேட்பதை நாம் செய்திகளின் வாயிலாகவும் தொலைக்காட்சிகளின் வாயிலாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இப்படி ஒரு கலக்கமான சூழ்நிலையிலே இருக்கிற நமக்கும் அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்,
என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று. அதைத் தொடர்ந்து அவர் சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோட இருக்கும்படி உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அப்படி அவர் சொன்ன பொழுது சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சீடனாகிய தோமா அவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீ போகிற வழியை அறியோம், நீ போகிற இடத்தை அறியோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அவனுக்கு இயேசு பிரதித்திரமாக இந்த காரியத்தை சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பிதாவினிடத்திற்கு, அந்த நித்திய வாசஸ்தலத்துக்கு அழைத்துக் கொண்டு போவார். அதற்கு அவர் வழி என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். மத்தேயு 7:14 நாம் பார்க்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிற நாட்களிலே நம் ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது அநேக நெருக்கங்கள் நமக்கு வருகிறது. இடுக்கமான பாதைகளின் வழியாய் நாம் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு வழியாய் இருக்கிறார். நித்தியத்தை சேர்வதற்கான வழி அவர்தான் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி சில வழிகளிலே நடக்கிறோம். நமக்கு அது செம்மையாய் தோன்றுகிறது. அந்த காரியங்கள் அது நன்மையான காரியங்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது நன்மையானதாக இல்லாமல் இருக்கிறதை அநேக வேளைகளிலே வேத வாக்கியங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சில வேளைகளிலே நாம் வழி தவறி நடக்கிறோம். சரியான வழியிலே நடப்பதாக நினைத்துக் கொண்டு தவறான வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:12 சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்றைக்கு நமக்கு செம்மையாய், நம்முடைய இருதயத்திற்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே நாம் நடக்கலாம். நீதியான வழி என்று அதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு மரண வழி என்று வேதம் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான இறை மக்களே, நம்முடைய ஆண்டவர் அவர்தான் நமக்கு வழி. அவர்தான் நம்மை நேரான பாதையிலே நடத்துகிறவர். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வழி எப்படிப்பட்டது என்று வேதத்திலே நாம் உற்று நோக்குவோமானால் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய வழி உத்தமமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உத்தமம் என்று நினைக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே அது உத்தமமாய் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய வழிகள் உத்தமமானது என்று வேதம் சொல்கிறது. ஓசியா 14:9 வசனத்திலே நாம் பார்ப்போமானால் கர்த்தருடைய வழிகள் செம்மையான வழி என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, செம்மையான பாதையிலே அவர் நம்மை வழி நடத்த வேண்டுமானால் வழியாகிய அவரை பின்பற்றி, வாசலாயிருக்கிற அவரை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது செம்மையான வழியிலே அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். உபாகமம் 32:4 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு நியாயமாய் தோன்றுகிற காரியங்கள் மற்றவர்களுக்கு அநியாயமாய் தோன்றலாம். நமக்கு நியாயமாய் தோன்றுகிற காரியம் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையிலே அது அநியாயமாய் காணப்படலாம். எனவே அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய வழியில் நியாயமான வழியாய் நமக்கு இருக்கும். நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த நாளிலே நாம் நியாயம் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாய் நிற்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வெளிப்படுத்த 15:3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானது என்று வேதம் சொல்கிறது. அந்த நீதியும் சத்தியமுமான வழியிலே நீங்களும் நானும் நடப்போமானால் நிச்சயமாக பிதாவினிடத்திற்கு அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நிலை வாழ்வுக்கான வழி அவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்த ஆசாரியனாகிய ஏலியை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தான். ஆனால் தனது பிள்ளைகளை சரியான வழியிலே அவன் நடத்த தவறிவிட்டான்.
சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்தும் அவன் அவனுடைய பிள்ளைகளை அடக்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான இறை மக்களே, இந்த உலகத்திலே பெற்றோராயிருக்கிற நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து அவர்களை கவனிக்கும் பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டியது உண்மை. அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதுதான் அவருடைய வழியிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. அவரோடு ஊழியத்திலே இருந்த சாமுவேலுக்கு ஏலியனுடைய பிள்ளைகளின் காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதையெல்லாம் சாமுவேல் அறிந்திருந்தான். ஆனாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைகளை அந்த தேசத்திலே அவன் நியாயாதிபதியாக நியமித்த போது அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வழியிலே நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வேதம் சொல்கிறது. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்துவதற்கு அவன் தவறிவிட்டான் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழிகளை நீ நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். ஆண்டவருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தவன். அவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே அவன் நடத்தாமல் விட்டுவிட்டான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் தன் தகப்பனின் தேவனை தேடி அவருடைய கற்பனைகளை கை கொண்டான். தன்னுடைய முன்னோர்கள் எப்படி கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டார்களோ அதே போல இந்த யோசபாத் ராஜா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழியிலே நடந்தது நிமித்தமாய் அவன் கர்த்தருடைய வழிகளிலே அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நானே வழி என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் பிதாவினுடைய வீட்டிற்கு பங்குடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அங்கே நாம் பங்கடைவதற்கு நாம் ஏதுகரமானவர்களாய் மாறுகிறோம். 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் என் வழியை காத்து என்று சொல்கிறார். நாம் போகிற இந்த வழியிலே அநேக காரியங்கள் நம்மை வழி விலகச் செய்யலாம். ஒருவேளை இச்சையான பாவங்கள், நம்முடைய கண்ணுக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், பல்வேறு குரோதங்கள் நம்மை வழி மாறி செல்ல அது நம்மை தூண்டலாம், தவறான வழியிலே நடத்தலாம். எனவேதான் சங்கீதக்காரன் என் நாவினால் பாவம் செய்யாதபடி, நாம் பேசுகிற பேச்சு ஆண்டவருக்கு நேராய் நடக்கிற வழியிலிருந்து நம்மை வழி தப்ப பண்ணுகிறதாய் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆமோன் என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அவன் கர்த்தரின் வழியில் நடவாமல் அவன் தன் முன்னோருடைய கர்த்தரை விட்டுவிட்டான் என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய கர்த்தர் நமக்கு காட்டுகிற, அவர் நமக்கு காட்டுகிற செம்மையான வழியிலே நடக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை நேரான வழியிலே நடத்தி நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் வழியிலே நாம் நடப்பது ஏதுகரமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வழிகளை யார் யாருக்கெல்லாம் போதிக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால் 25ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளுக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறார். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த கெட்டு போனவர்கள் அழிவுக்கு நேராய் போகக்கூடாது, அவர்களை நித்தியத்துக்கு நேராய் வழி நடத்த வேண்டும் என்று பாவிகளுக்கு தன்னுடைய வழியை ஆண்டவர் போதிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ள மக்களுக்கு தன்னுடைய வழியை போதித்து நீதியான பாதையிலே அவர்களை வழி நடத்துகிறார். 12ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வழியை போதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நம் நிச்சயமாய் அவர் காட்டுகிற நேரான வழியிலே நடப்போம். உலகத்திலே பல்வேறு காரியங்கள் நம்மை வழி விலக பண்ணினாலும் நாம் எந்த நிலையிலும் மாறாமல் அவர் நமக்கு காட்டுகிற வழியாய் இருக்கிற அவர் மூலமாய் நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். 129ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார்.
இந்த உலகத்திலே அநேக காரியங்கள், நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு அது வேதனையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நாம் நடக்கிற வழி ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்கிற வழியா இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் நடப்போமானால் அது நிச்சயமாய் நம்முடைய கர்த்தருக்கு அது வேதனையை கொடுக்கிற ஒரு காரியமாய்த்தான் இருக்கும். எனவே தான் அவன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நானே வழி என்று சொல்லுகிற நம்முடைய தேவன் நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு அவர் தன்னுடைய வழியை போதிக்கிறார். தனக்கு பயப்படுகிற மக்களுக்கு வழியை போதிக்கிற ஆண்டவர் வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் இருக்குமானால் அது நின்று நம்மை நீக்கி நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் வழிகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நடக்கிற வழி சீர்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் நடக்கிற வழிகளை சீர்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் நடக்கிற வழி எப்படிப்பட்ட வழி, அந்த வழியிலே நாம் நடப்போமானால் அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்குமா, இது நித்தியமான வழியா, இந்த வழி நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்குமா என்று நித்தியமான வழியிலே நம்மை நடத்த வேண்டும் என்று நாம் போகிற வழியை சிந்தித்து பார்க்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இந்த காலை வேளையிலே நாம் எப்படிப்பட்ட வழியிலே நடக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வழியை தெரிந்து கொண்டிருக்கிறோம், நாம் நடக்கிற வழி ஆண்டவருக்கு பிரியமான வழியா இருக்கிறதா, நாம் நடக்கிற வழி ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் மூலமாய் நம்மை நடத்துகிற காரியமாய் இருக்கிறதா, அது நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்புடைய வழியாய் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் இந்த காலை வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சொந்த வழியிலே நடப்போமானால் நாம் துன்மார்க்கனுடைய வழியில் நடக்கிறவர்களாயிருப்போம், அக்கிரமக்காரனுடைய நினைவுகளை விடவர்களாயிருப்போம். நாம் முற்றும் முடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே நம்மை கொடுக்கும் பொழுது, நானே வழியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்மை நித்தியமான வழியிலே நடத்துவார். நித்தியத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தி செல்கிற ஆண்டவராயிருக்கிறார். அதை தொடர்ந்து வசனம் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய நினைவுகள் வேறு விதமாயிருக்கிறது, ஆண்டவருடைய நினைவுகள் வேறு விதமாயிருக்கிறது. நம்முடைய நினைவுகள் உலகத்தின் பாவங்களினால் கரைபட்ட நினைவுகளாய் இருக்கக்கூடும். ஆனால் பரிசுத்தமான ஆண்டவர் அவர் நம் மீது கொண்டிருக்கிற நினைவுகள் அது வித்தியாசமானதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை வழியாயிருக்கிற அவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை செவ்வைப்படுத்துகிறார். அவர் நமக்கு சரியான வழியை, நீதியான வழியை, நேர்மையான வழியை தெரிவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, நான் சத்தியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வேத வசனங்கள் சத்தியமாயிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளிலே, உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் சிக்கி தவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மண்டியிட்டு அவரிடத்திலே முறையிடும் பொழுது, அவருடைய வேத வசனங்கள் நம்மை நம்முடைய பாவங்களில் இருந்து, நம்முடைய தவறான காரியங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. எனவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய ஆண்டவர் அவர் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த சத்தியபரனாகிய தேற்றரவாளன் நிச்சயமாய் அவர் நம்மை நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா காரியங்களிலும் இருந்து, எல்லா கட்டுகளிலும் இருந்து அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எரேமியா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், இதோ உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து விலை கிரயமாய் நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் நமக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் அவர் வைத்திருக்கிறார். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது
நம்முடைய இஷ்டம். இன்றைக்கு ஜீவ வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் யோசிப்போமானால் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழியில நடக்கும் பொழுது அவர் நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்ம வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு சீடர்கள் இயேசுவோடு படகிலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது கடும் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அந்த வேளையிலே சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு எங்களை குறித்து கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார், அவர் அவர்களை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாத நிமித்தமாய் அவ்விதமாய் அவர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவர் கடலையும் காற்றையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாதே என்று சொன்ன மாத்திரத்திலே அது அடங்கி போனது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருந்து அவர் நமக்கு காட்டுகிற நித்தியமான வழியிலே நீங்களும் நானும் நடக்கிறவர்களாய் இருப்பவனால் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு அந்த விசுவாசம் ஏற்புடையதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டிலே ரசம் குறைவுபட்ட போது அவர்கள் இயேசு அங்கே இருக்கிறார், அவர் அற்புதம் செய்வார் என்பதை அவர்களுடைய உலக பிரகாரமான கண்கள் அவர்களுக்கு மறைத்தது நிமித்தமாய் அவர்கள் கலங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றி அவர் அங்கே அற்புதம் செய்வதை குறித்து பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து இந்த உலக வாழ்க்கையிலே அவர் என்னை நேர்மையான பாதையிலே நித்தியமான வழியிலே நடத்தி அவருடைய சத்தியமான வார்த்தைகள் மூலமா என்னை நடத்தி ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே என்னை நடத்தி நிச்சயமாய் அந்த பரம வாழ்வுக்கு அவர் என்னை தகுதிப்படுத்துவார் என்கிற விசுவாசம் நமக்கு எல்லா நிலைகளிலும் இருக்குமானால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. தேவரீருடைய வழிகள் அது நீதியும் சத்தியமுமானவைகள். சத்தியமான அவருடைய வார்த்தைகள் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறது. சத்தியமான அவருடைய வார்த்தைகள் நாம் தவறு செய்கிற போது நம்மை தட்டி நம்முடைய தவறை சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. அவர் நமக்கு வழியா இருக்கிறார். அவருடைய வழியிலே நாம் நடப்பதற்கு இந்த காலை வேளையிலே நம்மளுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, எந்த வழியிலே நடக்கிறோம் என்பதை ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளோடு, அவருடைய சத்தியமான வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கையை ஒத்து நோக்கி பார்க்கும் பொழுது நாம் எந்த வழியிலே நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முற்றுமுடிய நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் கொடுப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் அந்த நித்தியத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நானே வழி என்பவரின் சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் ஜீவன் பெற அவரை விசுவாசிப்பதே இந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான வழியாகும். எனக்கு அருமையான இறை மக்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய வழியை சிந்தித்து பார்க்கும்படியாய், சீர்தூக்கி பார்க்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு சீடர்களுக்கு அவர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் கலங்கிய சூழ்நிலையிலே நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து இந்த காணொளியை கண்டுகொண்டிருப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நாம் அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நிச்சயமாய் அந்த நிலை வாழ்வுக்காய், அந்த நித்திய வாழ்வுக்கான வழியாயிருக்கும். அதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாயிருக்கிறார். அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் எங்களுடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்பதற்காய் நீர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமான வகையிலே இருக்கிறதா, நீர் விரும்புகிற வகையிலே இருக்கிறதா என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க இந்த காலை வேளையில நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, என் தேவனாகிய கர்த்தர், நீர் வழியாயிருக்கிறபடியினால் உம்முடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கு, உம்முடைய சத்தியமான வார்த்தைகளை பின்பற்றி நாங்கள் நடப்பதற்கு, உம்முடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நித்திய வாழ்விலே பங்கடைவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா என்ற சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன தேவன்
இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த ஆறுதலான வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க, எங்களுடைய சுயத்தை வெறுத்து உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீர் எங்களுக்கு வழியில் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். உம்முடைய வழியிலே நாங்கள் நடந்து, அந்த நித்திய வழியிலே நாங்கள் நடந்து, அந்த நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்திக் கொள்ள என் தேவனாகிய கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கு கிருபைத்தார். உம்முடைய கிருபைக்குள்ள எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகரமை மேலாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆராதனை கீதங்கள் 92, 200 கீதங்கள் 202, கிறிஸ்தவ கீர்த்தனை 95 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 92, 200 கீதங்கள் 202, கிறிஸ்தவ கீர்த்தனை 95. Yesus, Nazarena,
எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே படைத்த காணிக்கையும் எங்களை ஆண்டவரே உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். இதாமே ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேருக்காக ஆசீர்வதித்தல்லுங்க. மட்டும் ஆண்டவரே நீங்க கிருபைகளுக்காகவும் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல்லுங்க. வானத்தின் பலகணிகளினாலே திறந்து இடமில்லாமட்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நன்மையாலும் கிருபினாலும் ஆசீர்வதித்தல்லுங்க. எல்லா விதமான கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தல்லுங்க. நல்ல சுகத்தினாலே பலங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலை வாழ்வுக்கான வாழ்வு. நிலை வாழ்வை அருளும் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று நிலை வாழ்வுக்கான வழியை திருக்குமாரன் மூலமாக எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். நிலை வாழ்வு பெற கிறிஸ்துவை விசுவாசிக்கவும், கிறிஸ்துவை போல் நாங்கள் வாழவும், கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் கிருபை செய்யும். நிலை வாழ்வின் நம்பிக்கை தினம் தினம் எங்களிலே பெருகுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் காதால கேட்ட வாக்கியங்கள் பலற்றதாய் போகாமல் நாமத்துக்கான புகழ் உண்டாவதற்கு ஏதுவாக நன்னடக்கையாக கனியை கொடுக்கும்படி கிருபையால் வாக்கியங்களை இதயத்திலே வைத்துள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அருமையான பரிசுத்த ஓய்வினால் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே கொடுத்த நல்ல விதமான ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இதனால் வசனத்திற்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்ல வசனத்துக்காக சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே மெய்யான வழியை ஆண்டவரே நாங்கள் இந்த வழியை நடக்கும்படியாக ஆசீர்வதித்தல்லுங்க. ஆண்டவரே நிலையான வாழ்வு அளிக்கிறவரே, ஆண்டவரே இந்த உலகம் அழிவுக்காக காத்திருக்கிறது, இந்த உலகம் யாவும் அழிவுக்காக இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே மெய்யான ஆண்டவரே உம்மால் கட்டப்பட்ட ஆண்டவரே நிலையான நகரம், பரலோகமான வழியை நகரத்தை நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை தந்திரவேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக அந்த வழியை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியான கிருபையை தாங்க. ஆண்டவரே ஆண்டவர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவரே இந்த சிலர் கூட்டத்திலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்தல்லுங்க. இடுக்கமான அந்த வழியிலே நாங்கள் பிரவேசிக்க தெரிந்து கொள்ள மெய்யான வழியை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளும். ஆண்டவரே மெய்யான ஞானத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்திரவேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா விதமான எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், உள்ளங்கள் ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே இல்லாம எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை எல்லாத்தையும் ஆண்டவரே உம்முடைய இந்த வசனத்திற்கு ஏற்ற விதமாக எங்களை ஆட்கொண்டு நலமான வழியிலே நடத்தியேறுவேன் ஜெபிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே இந்த வசனத்துபடி மெய்யான ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை தாங்க. உம்மிடத்திலே நாங்கள் வந்து சேர்த்ததாக ஆண்டவரே மெய்யான ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கவேன் ஜெபிக்கிறோம். விசுவாச காரியத்தையும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே உமக்கு நீராக செயல்படுகிற காரியங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலே எங்களை வழிநடத்திடுவேன் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நாங்கள் எங்களை ஆண்டவரே கீழ்ப்படித்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நல்ல விதமான கீழ்ப்படுதல் இதயத்தை தந்திரவேன் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் பேப்பராக ஆசீர்வதித்தல்லுங்க. ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையை ஆசீர்வதித்தல்லுங்க. உமக்கு பிரியமுள்ள சபையாக ஆண்டவரே பரிசுத்தமான சபையாக ஆண்டவரே இதாமே ஆசீர்வதித்தல்லுங்க. ஆண்டவரே இந்த கிராமத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராமத்தின் மக்கள் ஆண்டவரே வெளியிடங்களில் இருக்கிற ஒவ்வொரு சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையானவரை பேப்பராக ஆசீர்வதித்தல்லுங்க. ஒவ்வொருவரையானவரை விதமாக காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு வீட்டில் ஆண்டவர் தங்கி இருக்கும்படியான கிருபை தாங்க. எந்த விதமான கொள்ளை நோய்களும் ஆண்டவரை நேரிடாதபடிக்கு அணுகாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைகளில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளவேன் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காத்த தேவனே, இன்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் காத்துக் கொள்ளவேன் ஜெபிக்கிறோம். இந்த நோய்களும் தீங்குகள் ஆண்டவரே அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. சோதனை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தல்லுங்க. ஆண்டவரே இந்த கொரோனா நோய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தையே
ஆண்டவரே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா நோயை ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு நீக்கிறவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபையின் மக்களுக்கு ஆண்டவரே இந்த கொரோனா நோய் மூலமாக எந்த விதமான வியாபாரங்கள் பாதிப்புகளும் எந்த விதமான பொருளாதார நெருக்கடிகள் வராதபடிக்கு நீர்தாமே உடைய ஐஸ்வர்யின் சம்பூர்ணத்தினாலே நல்லவிதமாக ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. தொழில்களிலும் ஆண்டவரே செய்கிற எல்லா விதமான கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்தருளுங்க. எல்லா விதமான போக்குவரத்து காரியங்களிலும் உடைய சபை இருந்து நல்லவிதமாக காத்துக்கொள்ளவேன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நோய் ஆண்டவரே நீர்தாமே இந்த தேசத்தை விட்டு நீக்கிறவேன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நோய்களிலே ஆண்டவரே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல விதமான சுகத்தை கொடுத்திருங்க ஆண்டவரே. நல்ல விதமான குணங்களை நீர்தாமே அருள் செய்வேன் ஜெபிக்கிறோம். இந்த நோய்கள் தீவிரம் தன்மை ஆண்டவரே பரவாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நோய்களில் இருந்து ஆண்டவரே காப்பதற்காக அரசு அதிகார ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகார ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல விதமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவரை தாக்காதபடிக்கு காத்துக் கொள்ளுங்க. அதே போல நோயிலிருந்து ஆண்டவரே நல்ல விதமாக ஒரு தீர்வு எடுப்பதாக ஆண்டவரே மருந்துகளை நீர்தாமே உடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஒரு தீர்வுகளை உருவாக்கி கொடுக்கவேன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் ஆண்டவரே எங்களை விலக்கி காத்திருவேன் ஜெபிக்கிறோம். என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைவுகள் இருப்பின் ஆண்டவரே தயவாய் எங்களை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நல்லவிதமாக காத்துக் கொள்ளுங்க. பேப்பராக ஆசீர்வதித்தருளுங்க. கையின் பிரயாசங்கள் செய்கிற வேலைகளிலும் நல்லவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. சிறியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர்களுக்காக வாலிபர்களில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்லவிதமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. நல்ல விதமாக உமக்கு பிள்ளைகளாக பிரியமாக நாங்கள் வாழ முடியாக நல்ல விதமாக ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. ஒரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த குறைவில்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அனுதின தேவைகளிலே அப்பத்தின் தண்ணீர் எங்களை ஆசீர்வதித்து குறைவில்லாதபடிக்கு நிறைவாக எங்களை ஆசீர்வதித்தருளுவேன் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை ஆண்டவரே உமக்கு நேராக நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாத கிருபையை தாங்க. நானும் வீட்டாரும் கத்தரையே செய்வோம் சொல்வது போல ஆண்டவரே இந்த நாளிலே உடைய பாத்திலே நாங்கள் காத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே குடும்ப ஜெயம் எங்கள் வீட்டிலே காணப்படத்தக்கதாக ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் இந்த நேரங்களை ஆண்டவரே உமக்கு நேராக எங்களை பயன்படுத்தி கொள்ள முடியாத கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளுங்க. எங்களை உமக்கு நேராக எங்களை பயன்படுத்தியருளுங்க. இந்த நிலைவான வாழ்வுக்கு வழிக்கு ஆண்டவரே உடைய வழியிலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. குற்றங்கள் குறைவுகள் ஆண்டவரே எங்களை இருந்தால் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. எல்லா விதமான உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய ஆசீர்வாதத்தினாலும் உடைய இரக்கங்களினாலும் எங்களை காத்துக்கொள்ளவேன் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. திருநத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி பொதுவான விண்ணப்பங்கள் சிதைக்கிறவர்கள் சர்வவல்லமை தேவனே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவர் அலட்சியம் வாக்கில் இருக்கிறீர்களே கர்த்தாவே முதலீடு இறங்க வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்கள் வேலைகளை இப்போ நிறைவேற்றி இமையிலே சதி தருகிற அறிவையும் மறுமையிலின் நித்திய ஜீவனங்களை கட்டளை தெருளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய எப்போதைக்கும் இருப்பதாக. ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஆராதனை கீதங்கள் 770, 200 ஆண்டு கீதங்கள் 633, பாமாலை 374 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 770, 200 ஆண்டு கீதங்கள் 633, பாமாலை 374. Yeah.
எங்கள் கண்மலையும் மீட்புமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஞானமும் முசமுகத்திலே பிரதியாயிருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதத்தோடே சென்று வர கடவோம். ஆமென்.